பூஜை பண்றவன் யாருப்பா? ஏப்பா இறங்கலையா? உன்னதான் இறங்கியா? ஏன் இறங்கணும்? கட்சி வரைக்கும் டிக்கெட் வாங்கிருக்கேன். ஏன் காந்தி வந்தவன ஏன் நின்ன? பாக்குறதுக்கோசரம் நின்ன. சரியான ஆளையா. ஒரு 30 கொடுங்க. என்ன சார்? பர்ஸை தவற விட்டுட்டேன். Good morning, sir. Good morning. Good morning. Good morning, sir. Good morning, sir. ஹலோ, வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்தேடா. இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்த? சிங்கப்பூர் சுண்ணாம்பா? அட ராமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன விசேஷம்? நீங்க லேட்டா வந்தீங்களே, அதான் விசேஷம். சார், கடமையை செய்யறதுக்கு முன்னாடி கடவுளை போய் பார்த்துட்டு வந்துருங்க சார். புரியல? எம்டி உங்களை கூப்பிடாரு, என்னன்னு வந்துருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். டேக் யூர் சீட். சாரி சார், இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. ஆல்ரைட். பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல சார், பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா சார், கண்டக்டர் இறக்கி விட்டாரு, நடந்தே வந்தேன். அதான் சார் லேட். சாரி மிஸ்டர் பாஸ்கர், நீங்க விரும்பின அட்வான்ஸ் செக்ஷன் பண்றேன். பேசாம ஒரு ஸ்கூட்டர் வாங்கிடுங்களேன். தேங்க்யூ சார். இதை பத்தி யோசிச்சு. பை இந்த லட்சுமி டாடர்ஸ் ரொம்ப நாளா பேமெண்ட்டே வரல. அதுக்கு ஒரு ரிமைண்ட் அனுப்புங்க. ஓகே சார். குட் மார்னிங் சார். மார்னிங். என்ன முடிச்சிருக்க? வெல்கம். உன்னை அம்மாட்டு போடுற வேண்டியதான். என்ன அம்மாவா? ஏமாலினி. எஸ் சார். துருவன்னு பேர் வச்சிருக்கேன். துருன்னு இருக்கணும். இவன் ஏமாலினி, சீனியர் அக்கவுண்ட்ஸ் கிளர்க். இவன் துருவன், சௌரியமான பையன். புது அப்பாயின்மெண்ட் உங்ககிட்ட போட்டிருக்கேன். தயார் பண்ணுங்க. மிஸ்டர், என்ன இதெல்லாம்? லேடிஸ் பஸ்ல வரேன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சவால் விட்டுருக்கேன். அடுத்த ஸ்டாப்ல இறங்கிடுறேன். சரி, யார்கிட்ட கட்டி கொடுத்துறாங்க. தயார் பண்ணி விடுங்க. சரி சார். சத்யவன் சிங்காவும் தினத்தமன் என்ன பாத்துக்கிறேன். இது மசாலா தோசை, பூரி கிழங்கு, காஃபி வழியில வருது. நான் ஆர்டர் செய்யலையே. ஆறு பண்ணாட்டா என்ன சார்? அதிர்ஷ்டம் பண்ணிருக்கீங்களே, அதுதான் தானா வருது. அடிச்சு விடுங்க சார். ஹலோ, பாஸ்கர் பேசுறேன். வசந்தி பேசுறேன். டிஃபன் காஃபிலாம் வந்துக்குமே. நீங்க தான் வாங்கிட்டு வர சொன்னீங்களா? எதுக்காக இதெல்லாம்? தண்ணி குடிச்சா தாகம் தான் அடங்கும், பசி அடங்காது. மிஸ் வசதி, சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே. இத பாருங்க, உட்கார்ற இடத்துல நிக்கிற இடத்துல எல்லாம் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா பாக்கவங்க தப்பா நினைச்சுப்பாங்க. இந்த வித்தியாசமான எண்ணத்துல உங்ககிட்ட பேசவில்லை. பசி அறிஞ்சு டிஃபன் அனுப்புனீங்களே, அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லத்தான். மிஸ்டர் பாஸ்கர், நீங்க தப்பா நினைக்கல. ரெண்டு பேருமே தப்பா நினைக்கலன்னா காஞ்சி போன கையை கழுகிறேன்.
துருவன் சார், இந்த ஆபீஸ்ல எல்லாருக்கும் சொந்த வேலைன்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு தான் ஒண்ணுமே இல்லையே. என்ன பாக்குறீங்க? நம்ம ஆபீஸ்ல மேகசின்களை போல நடத்துறோம். இனிமே அந்த பொறுப்பெல்லாம் உங்களுக்கு தான். இந்தாங்க. அப்பாடா. ஹலோ, நான் தான் மேனேஜர் மாத்திரபூதம் பேசுறேன். சிங்கப்பூர்ல இருந்து சரக்கு வந்துட்டுருன்னா எப்படியோ பைடத்துல வந்து நினைக்கிறேன். இங்க என்ன வெளியில வர முடியறது? வெளியிலே போக முடியறது இல்ல. என்ன ஈரடி இல்லையா? ஆபீஸ்ல வேலை கொஞ்சம் டைட்டு. போடு. ஏமா ஆபீஸ்ல 1 hour பவர் கட்டு. அவன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைல் எடுத்து விசிட் இருக்கான். இந்த நேரத்துல இழுத்து போத்துறீங்களே. டேய் முத்து, போர்த்துனாலும் பாக்குறேன், போட்டாட்டாலும் பாக்குறேன். ரொம்ப கட்டு போட்டுடா. நாளைக்கு பேசிக்கலாம். இப்ப அவசரமா போகணும். ஒரு அவசரம் எனக்கு புரியுது, எம்டிக்கு புரியலையே. என்ன மிஸ் மாத்திரபூதம், கம்பெனி ஆண்டு விழா கொண்டாடுறத பத்தி ஐடியா தான் சொல்லுங்கண்ணா. சும்மாவே உட்காந்துருக்கீங்களே சார். விழாவுக்கு வரலாம் வாழ்த்துனாதான் நம்ம கம்பெனி இன்னும் நல்லா நடக்கும். அப்ப வாழ்த்துணும்னா வாய்க்கு ருசியா எல்லாம் ஒண்ணு 20 ரூபா தாங்குற மாதிரி அருமையான சாப்பாடு போடலாம் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். உட்காருங்க. மிஸ்டர் பாஸ்கர், உங்களுக்கு அவசர வேலை ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல சார். நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. இதை கொண்டாடவும் நம்ம கஸ்டமர்ஸ் சந்தோஷப்படுத்தவும் ஜஸ்ட் ஒரு பப்ளிசிட்டியா ஒரு ஃபங்க்ஷன் நடத்தா நினைக்கிறேன். எப்படி நடத்தலாம்னு சொல்லுங்க சார். எஸ், கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ராத்திரி யோசிச்சு காலையில் சொல்லிடுறேன். உங்க திறமை எனக்கு நல்லா தெரியும். நீங்களே ஒரு பிளான் பண்ணி எல்லா எப்படியும் பண்ணிடுங்க. ஓகே சார். நான் போலாமா? போகலாம். உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். பரவாயில்ல, வாங்கிங்க. காலையில தான் நடந்து வந்தீங்க, இப்ப நடக்க வேண்டாம். பஸ்ல போயிடுங்க. வாடா. என்ன அதெல்லாம்? ஒண்ணு இல்ல, கார்ல ஒரு சின்ன ரிப்பேர். அதை நம்மளே பார்த்துடலாம். இவ்வளவு வசதி இருக்க, ஒரு டிரைவர் வச்சுக்கலாம்ல. டே, இந்த காலத்துல ஒரு டிரைவர் வச்சுக்கிறதும் தனியா ஒரு சின்ன செட்டப் பண்றதும் ஒண்ணுதான். காலையில் டிரைவருக்கு போயிட்டா அங்க காய்கறி செலவு பண்ணும். இங்க திரும்பியும் நைட் டிரைவருக்கு போயிட்டா அங்க நைட் ஷோ, மல்லிகைப்பூ, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இத பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்கண்ணா. ஓஹோ, முதல்ல பெரிய வீடே செட்பாவல, அதுக்கு சின்ன வீட இரு அம்மா சொல்றேன். ஆமா, உன்னை எங்க ரொம்ப நாளா காணும்? எங்க போயிருந்த? எங்க கம்பெனியில ஆண்டு விழா கொண்டாடுறோம். எல்லா பொறுப்பையும் என் தலையில கட்டிட்டார் எங்க எம்டி.
கட்டாயம் வந்துரு. மிஸ்டர் பாஸ்கர், உங்க திறமை எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னேனே, அது நிரூபிச்சிட்டீங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப பிரமாதம் வந்திருந்தாங்க, அத்தனை பேரும் சொன்னாங்க. ஐ மச் ப்ளீஸ்ட். தேங்க்யூ சார். சார், இது என் ஃப்ரெண்ட் மிஸ்டர் மோகன். வணக்கங்க. ஹலோ. உங்களை பத்தி பாஸ்கர் ரொம்ப சொல்லியிருக்காரு. ஒன்னா பிறந்தவங்களே அடிச்சுட்டு இருந்த காலத்துல எங்கேயோ பிறந்த நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்குது பெரிய அதிசயம் தான். பானு, 1 minute.
என் தங்கச்சி மக. ஹலோ. வணக்கம். மிஸ் பானு கூட நல்ல டான்சர் தான். எஸ், கத்துக்கிட்டேன். இன்னும் அரங்கேற்றம் ஆகல. அதனால என்ன, மிஸ்டர் மோகன் கல்யாணத்தும் போது அரங்கேற்றம் பண்ணுவோம். அது நடக்காது. எதுடா கல்யாணமா? இல்லடா, மிஸ் பானுவோட அரங்கேற்றம். ஏன்டா, என் கல்யாணத்தின் போது மிஸ் பானு மிஸ்ஸஸ் பானு இருப்பாங்க. ஆனா என்ன, அவ ஹஸ்பண்ட் சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டா போச்சு. டெஃபினட்டா வின் பண்ணுது. சொல்றது கேளு. என்னப்பா? மயிலடி பிறந்ததுல இருந்து அது சரித்திரமே எனக்கு தெரியும். ஏன் சொல்றேன்னா சாமினாரா, இந்த மயிலேடி மட்டும் ஹைதராபாத் ரேஸ்ல கண்டினியூஸா 3 தடவை வின் பண்ணிருக்கு. சார், உங்க கடைசி பையன் எப்ப சார் பிறந்தான்? அது சரியா ஞாபகம் இல்லையே. மயிலடி பிறந்த தேதி மட்டும் மனசுல இருக்கு, மகன் பிறந்த தேதி மறந்து போச்சா? உடனடியா மேனேஜர் கொண்டு போய் கொடு. பாயிண்டா கேட்டா என்ன ஃபைல கையை கொடுத்துருவீங்களா? பாப்பா. ஹலோ. உமாவுக்கும் ரமண மேல் ஆசைதான். அவன் பின்னால் போவதற்கு அவள் தயாராகவே இருந்தாள். உறவு என்று மற்றவர்கள் நினைத்து விட்டால் என்ன பண்ணுவது? நினைத்தால் நினைத்துட்டு போகட்டுமே. மணி 10 ஆகுதுடி, படிக்கிறது போதும், படுத்துக்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கத்தே, படிச்சு முடிச்சிடறேன். சரி சரி. நான் நினைச்ச மாதிரி நீங்க முன்னாடியே வந்துட்டீங்களே. இங்கதான் யாரும் இல்லையே, கிட்ட வந்து பேசக்கூடாதா? நீங்க தானே முதல்ல வந்தீங்க, நீங்களே பேசுங்க. நான் கொஞ்சம் ஷை டைப், நீ தான் பேச. அப்போ எனக்கு மட்டும் வெக்கமே இல்லைங்கிறீங்களா? இப்படி ஏதாவது தப்பா போயிடும்னு தான் நான் பேசுறதே இல்லை. பேசல இருந்த பிரச்சனையை தீராத. அகில இந்திய பியூன்கள் சங்கத்துல சொல்லி எம்டி ரூபா துடைக்கிறது பியூன்கள் வேலை அல்ல அப்படின்னு மாத்த போறேன் சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நீங்க 2 பேரும் 9 வரைக்கும் வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒரு 10:30க்கு வந்திருப்பேன். நாளையில இருந்து எப்படி 9 வரைக்கும் வந்துடுறீங்களா? சத்தம் இல்லாம சிரிச்சிருவீங்களா? இது வேற ஆளுங்க நிக்கிற இடம், நீங்க இருக்கிறீங்க. உள்ள வாங்க. உட்காருங்க. நீங்க என்னதான் பக்கம் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ். அப்புறம் நேர் வந்து கதவை தட்டாம தெருவை யாரோ மாதிரி ஏன் நிக்கிறீங்க? சாரி. இத பாருங்க, இந்த வழவழா குழப்ப வியாபாரம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. மனசுக்கு பட்டதை ஓப்பனா பேசணும். நீங்க என்ன விரும்புறீங்களா இல்லையா? நீங்க என்ன விரும்புறீங்களா இல்லையா? அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன். என்னதான் தினம் ஆபீஸ்ல பாக்குறீங்களே, அப்ப இங்கேயே வந்தீங்க? வந்து அதான் வந்துட்டீங்களே, வெறுத்து சொல்லுங்க. நீங்க பாருங்க, பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கிறதும் தப்பு, பேசாம இருக்க வேண்டிய இடத்துல பேசுறதும் தப்பு. இப்ப எங்க அத்தை வருவாங்க. உங்ககிட்ட உங்க வசந்த் நான் விரும்புறேன், எங்க கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்கணும்னு கேளுங்க. என்ன? கேக்குறேன். அதோ அத்தை வாங்க. அத்தை வித்துன்னு விடாம தைரியமா கேளு.
காம்பவுண்ட் செவ கட்டி கேட் போட்டிருக்கும் போது கண்ட கழுதைங்க எல்லாம் உள்ள வருது. யாரு பண்ணி? உங்க வசந்த் ஆபீஸ்ல வேலை பார்க்கறேங்க. ஓஹோ, வீடு பார்க்க வந்திருக்கியா? ஆமாங்க. உட்காரு. மேல போய் இடத்த பார்த்துட்டு இருக்க தம்பி. பார்த்துட்டேங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ 3 மாசம் அட்வான்ஸ் 900 ரூபாய் கொடுத்துருங்க. மொத்தமா இல்லைனாலும் பரவாயில்ல, இப்ப இருக்கிறத கொடுங்க, மீதிய குடிவும் போது கொடுங்க. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? வசந்தி, வசந்தி, என்னத்த? இவர் உங்க ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறாரா? ஆமா. இவருக்கே கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். தம்பி, ஒரு நல்ல நாளா பாருங்க. சரிங்க. இருங்க. வசந்தி வா. இதாம்மா அவர் கொடுத்த அட்வான்ஸ் பணம். இதை விட உதவி. வசந்தி, வசந்தி, என் மேல ரொம்ப கோபம் போல இருக்கு. என்ன அத்தை கிட்ட பொண்ணு கேட்கணும்னா நீங்க வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வந்திருக்கீங்களே, உங்க என்ன பண்றது? சாரி வசந்தி, உங்க அத்தை கோபத்தோட உள்ள வந்து வீடு பார்க்க வந்தீங்களான்னு என்கிட்ட கேட்டுட்டாங்க. அதுக்காக என் டைப் தான் உங்களுக்கு தெரியுமே, இல்லன்னா என்ன சொல்லுவாங்களோ பயந்து ஆமான்னு சொல்லிட்டேன். நல்லது. அவங்க சுண்ணாம்பு அடிக்க வந்திருக்கீங்களான்னு கேட்டிருந்தா கூட ஆமான்னு சொல்லிருப்பீங்க போல இருக்கு. வசந்தி, ஜெகநாதன் தான் கூப்பிடுங்க. இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா சார்? பார்த்தேனே. முதல் பக்கத்தை 3 உலக ஒழிப்பறி, 2வது பக்கத்துல காணவில்லை காணவில்லை காணவில்லைன்னு 3 நியூஸ். பேசுங்க சார். நான் அதை சொல்லல, ஹார்பர் தொழிலாளிங்க தொடர்ந்து ஸ்ட்ரைக் செய்ய போற நியூஸ் வந்திருக்கேன், அதை சொன்னேன். அது ஆப்தாச்சே. வெங்காயம் மாத்திரம் 10,000 மூட்டை இருக்கு. டைமோட கப்பல் ஏத்தலைன்னா அப்புறம் அழுகி ஆறு ஆரம்பிச்சோம். நம்ம ஆபீஸ் ஹார்பரை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கு. கவலைப்படாதீங்க, ஸ்ட்ரைக்கு முன்னாடி ட்ரக்கெல்லாம் அனுப்பிடணும். அதுக்கு நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்? இது விஷயமா எம்டி கலந்துட்டு சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். காலங்காத்தால என்ன தப்பு பண்ணினே? இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. சாயந்தரம் 1 hour பர்மிஷன் வேணும். கல்யாணம் ஆகாத பொண்ணு கப்பல்ல ஏதாவது வெங்காயம் மாதிரி. வெங்காயம் போகாத போல இருக்கு, நீ அது போமா. தேங்க்யூ சார். என்னடா உள்ள ஆள் இருக்கும் போதே வெளியே தாழ் போட்டுக்க. உள்ள நடக்கிற தப்போடு இருக்கட்டும், வெளியே போய் வேற எந்த தப்பும் செய்ய வேண்டானதுதான். அது சரி, பிஸ்கி சாப்பிடு. வேண்டாடா, எனக்கு ஒன்றும் பிடிக்கல. ஏன்டா வேண்டாங்கிற? ஒரு பெக்கு போடு, எல்லாம் சரியிடும். என்னடா என்ன பிடிச்சிருக்கு? விஸ்கியா? இல்ல வசந்தி. அவ்வளவுதான் இப்போ பிடிச்சு போச்சு. இப்ப என்னடா அது? இன்னைக்கு அவ பொண்ணு பார்க்க வரதா சொல்லி பெர்மிஷன் வாங்கி போனாடா. அதான் வரியா இருக்கு. டேய் கடா, பொண்ணு பாக்குறத வச்சே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு முடிவு பண்ணா ஒவ்வொருத்தனுக்கும் எத்தனையோ பொண்டாட்டி இருப்பா, ஒவ்வொருத்தையும் எத்தனையோ புருஷன் இருப்பான். அப்படியா? ஒருவேளை இன்னைக்கு வந்து பாக்குறவனுக்கு வசந்தி நிச்சயம் பண்ணா கூட அவளை கடத்திக்கிட்டு வந்தாவது கல்யாணம் பண்ணுவீங்க. போதுமா? ஒரே விடுறா, ஒரு பேக் போடு. வேண்டாண்டா, நான் வரேன். அப்படியே வெளியே தாப்பா போட்டு விடா ப்ளீஸ். சரி சரி.
மார்னிங். வசந்தி, நேற்று உங்களை பெண்ணுக்கு வந்தவங்க உங்கள் பெண்ணை பார்க்காமலேயே எங்களுக்கு பிடிக்கவில்லை. ஆபீஸில் வேலை பார்க்கும் ஒருவனோடு அவள் பழகுவதாக எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. போட்டேன் சார். கோட்டை விட்டு சில்லற இல்லடா, செய்யறதும் சிலதான். இதெல்லாம் கண்டுக்கிறீங்க சார். ஏன் உனக்கு எப்பவும் அங்கே தவறுறது? நானா தவறேன், அது தானா தவறு. என்ன புத்தி வந்து கிச்ச காணும்? என்ன வசந்தி, அட்டனன்ஸ் கையில் போடல? சாரி சார். வந்து போறியா, கொடுத்து விட்டுமா? வந்தே போறேன் சார். ஓகே. எப்பவும் வந்த உடனே கையெழுத்து போடுவேன். இன்னைக்கு இடத்துல உட்காந்துட்டு மறந்தேன் சார். ஆமா, நீ பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னியே, பார்த்துட்டு என்ன சொன்னா? பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க சார். அதான் நான் கேட்டேன். உன்னை பிடிக்கலன்னு சொல்றேன், அடைய நான் தான் இருப்பான். உட்காரு பாஸ்கர். கல்யாணம் எப்போமா? சீக்கிரத்தில் நடக்கும் சார். பாஸ்கர், நமக்கு ஒரு கல்யாண சாப்பாடு இருக்கு. இருந்து போய் சாப்பிடு சார். என்கிட்ட ஏன் சார் சொல்றீங்க? கோட்டுக்காப்பா, கல்யாண சாப்பாடு நோக்கம் உண்டு. இன்னையும் வசதி மீட் பண்ணுவோம். பாஸ்கர், காஃபி டிஃபன் வாங்கி கொடுத்தது, கையெழும்பு பேசி விட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு நானும் என்னவோ நினைச்சேன். கடைசியா பார்த்தா பொண்ணத்துக்கு நீ பொண்ணு பார்க்கறதுக்கு இன்னொருத்தனா இருக்கு. நான் தான் பேசுறேன். என்கிட்ட லெட்டர் கொடுங்க. மேனேஜர் கிட்ட கல்யாணம் சீக்கிரம் நடக்கும்னு சொன்னீங்க. உண்மை புரியலையே. உங்களுக்கு புரியறதுக்குள்ள நான் கிளவியாவேன். வசந்தி, ஆபீஸ் முடிஞ்சோடு பேசலாம். உங்களுக்கு புரியமேனு தான் சொல்றேன். அன்னைக்கு மேனேஜர் கிட்ட என் பொண்ணு பார்க்க வராங்கன்னு போய் சொல்லி பர்மிஷன் கேட்டேன். அப்பவாவது வேண்டாம் வசந்தி, நீ எவன் முன்னாலேயும் போய் நிக்காத, உன்னை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லல. மேனேஜர் கிட்ட சொன்னத என்கிட்ட வெளிப்படையா சொல்லிருக்கலாமே. இதோ பாருங்க, ஒரு பொண்ணு பூ வேணும் பொட்டு வேணும் தான் கேட்பா. புருஷன் வேணும்னு வெளிப்படையா கேட்கவே மாட்டா. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் கேட்கணும். இல்ல வசந்தி, நீ எதையோ சொல்லுறீங்க, அதை தெளிவா சொல்லுங்க. வசந்தி, ஒரு கர்ச்சீஃப் வாங்குறதா இருந்தாலும் என் ஃப்ரெண்ட் மோகன் கன்சல்ட் பண்ணிட்டு வாங்குறதா என் வழக்கம். அதனால அவங்கிட்ட சொல்லிட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம் தான் இவ்வளவு நாள் பேசாம இருந்தேன். நல்லவே, முன்னாலேயே சொன்னீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் என்ன பார்த்து நான் உங்களுக்கு பொருத்தமான பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா நீங்க என்ன கைவிட்டாலும் விட்டுடுவீங்க. அதனால முதல்ல அவரை போய் பார்க்கலாம். மோகன், ஹலோ. வா மிஸ்டர் பாஸ்கர், வாங்க வாங்க. என்ன நமக்குள்ள முடியாது? டேய், நம்ம தனியா இருக்கும் போது போடான்னு பேசலாம். புதுசா ஒருத்தர் வந்துருக்கும் போது எனக்காக உங்க பழக்கத்தை மாற்ற வேண்டாம். நீங்க எப்பவும் போய் பேசலாம், பழகலாம். நான் சொல்ல, இவன் என் ஃப்ரெண்ட் மோகன். வணக்கங்க. வணக்கம். உட்காரலாமே. வசந்தி, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா பிறக்கலையே தவிர எங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆமா, ஒரு கர்ச்சீஃப் வாங்குறதா இருந்தாலும் பாஸ்கர் சொன்னதா எனக்கு ஓகே, நான் சொன்னதா அவனுக்கு ஓகே. சொன்னாரு உங்க ஃப்ரெண்டு. அதனாலதான் கல்யாணத்துக்கு முன்னாலேயே உங்களை பார்க்கணும்னு சொல்லி நானே அழைச்சிக்கிட்டு வரேன். என்னமா அந்த போட்டோ பார்த்துட்டு இருக்கீங்க? அதுல இருக்கிறவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். டேய் சும்மா, ஏமா இவன் கல்யாணம் அதை சொல்லியா? டேய் மோகன், டேய்
முதல் பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது மோகன், என்னடா இது? ஏன்னா முதல் மனைவி உயிரோடு இருக்கிறத ஏன் மறைக்கும்? ஒரு நாள் தெரியாமலா போயிடும். பாவம் உன்னை நம்பி வந்துக்கா, நான் உண்மையை சொல்ல வேண்டாம். என்னடா இது? புதுசா வந்தவங்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கணும், சந்தேகத்தை உண்டாக்க கூடாது. நீ உட்காருமா. காலேஜ் ஆண்டு விழாவில பாஸ்கரும் மோகனும் கணவன் மனைவியா மாறு வேஷம் போடும் போது எடுத்தது. இத பார்த்து நானே ஏமாத்தேன்னா நீ ஏன் பண்ணுவ? எப்படிமா பொண்ணு? நம்ம பாஸ்கர் அதிர்ஷ்டசாலிடா. மகாசியம்மா எழுது வாமா. இவங்க இப்படித்தான். அவங்க ரெண்டு பேரும் இப்போ வருவாங்கன்னு தெரியாது. வா, நம்ம வேலையை பார்ப்போம். சாப்பிடுமா. அவங்களுக்கு அவங்களுக்கு நான் கலந்து கொடுத்தா பிடிக்காது, அவங்களே கலந்துக்குவாங்க. வேண்டாம்டா. பாத்தியா? டேய், இன்னைக்கு உனக்கு சந்தோஷமான நாள்டா, சாப்பிடுறா. வேண்டாம், விடுறா ப்ளீஸ். அன்னைக்கெல்லாம் சாப்பிடலையா? ஓஹோ, இன்னைக்கு வசந்தி இருக்கிறதுனால சாப்பிட மாட்டேங்கிறியா? சரி, நானே சாப்பிட்டுறேன். பெற்றவங்க இல்லாத குறையே இல்லாம உன்னை வளர்த்தாங்க உங்க அத்தைன்னு சொல்றேன். பின்ன ஏமா அவங்களே உன் கல்யாணத்துக்கு தடையா இருக்காங்க? வீட்டோட இருந்தேன்னா வீணா சோறு போடணுமே எவன் கையிலாவது பிடிச்சு கொடுத்துருவாங்க. நான் அந்த வேலைக்கு போயனே வருமானம் போயிடுவோன்னு பாக்குறேங்க. வாசம் தாம்மா. மாத்து போற மாடா இருந்தா மண்டைக்குத்தான் ஓட்டுவாங்க. நீ கறக்குற மாடாச்சே, கஷ்டமா தான் இருக்கும். டோன்ட் வரிடா. அவ அத்தை சம்மதிச்சா சத்திரத்துல கல்யாணம், இல்ல பத்திரத்துல கல்யாணம். காதலிச்சதுதான் புத்தகத்துல, வரப்போறதும் புத்தகத்துல தானே. இந்தாங்க. அப்படிலாம் ஒண்ணுல வசந்தி. பின்ன என்ன, காதல் கல்யாணம் பண்ணிக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறைய பேசி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால என்ன, நாம தான் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கமே. அப்போ இனிமே பேச வேண்டாங்கிறீங்களா? இன்னும் நீ நிறைய பேசணும் தான் நான் ஆசைப்படுறேன். பேச வசந்தி. என்னங்க? என்ன வசந்தி? உங்ககிட்ட ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சும்மா சொல்ல வசந்தி. இதுவரையிலும் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா இனிமே நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி இருக்கணும் வசந்தி? பன்னீர் செம்பா இருக்கணும். பன்னீர் செம்பா? ஆமா. இந்த சந்தன கிணத்து பாருங்க, இதுல சந்தன கரைச்சி வைக்காதப்ப சர்க்கரை எடுத்து வைப்பாங்க. இந்த தாம்பூல தட்டு இருக்கே, இதுல தாம்பூல வைக்காதப்போ சாப்பாடு விட்டு சாப்பிடுவாங்க. ஆனா இந்த பன்னீர் செம்புக்கே இதுல மட்டும் பன்னீர் இல்லாதப்ப வேற இதையும் வைக்கிறதில்ல. என்ன பெற்றிருக்கிற எல்லா நேரத்திலையும் நீங்களும் இந்த பன்னீர் செம்பா இருக்கணும். நிச்சயமா இருப்ப வசந்தி. பிராமிஸ். பிராமிஸ். என்ன இது? இருன்னு பாத்துக்கிறேன். என்னங்க இது? கேளுங்க. என்னம்மா ரொம்ப பிகுத்தி. இவ்வளவு கூட பண்ணி எனக்கு தெரியாது. ஏமா ஜனகி, நேற்றுக்கு எல்லா தவளையும் அனுப்பிச்சிட்டியோ? அனுப்பிச்சிட்டேன் சார். வெரி குட். ஆமா, ஏன் ஆபீஸ்ல கூட எப்பவும் இழுத்து
போச்சுட்டே இருக்கு. நீங்க இதையெல்லாம் ஏன் சார் நோட் பண்றீங்க? இந்த ஆபீஸ்ல யார் என்னென்ன பண்றான்னு நோட் பண்ற எனக்கு வேலை. அதை விடு, உடம்பு தெரியுதா போல உடிச்சுட்டு வர காலத்துல நீ இப்படி இழுத்து போச்சுட்டு வையன் தான் கேட்டேன். அதை பத்தி கேட்க நீ யாரா? ஓனரேப்பா. யாரா சொன்னேன்? பாருங்க சார், இந்த காப்பிக்காரன் 10 ரூபா கடன் கேட்டான். இல்ல என்ன கை நிறைய புக் வாங்கிட்டு போறியாங்க? திமிர்தானே? திமுக அது அவன்கிட்ட சொல்லாம ஏன்ட்ட ஏன் சொல்றேன்? அவன்கிட்ட சொன்னா அடிப்பான் சார், அதான் உங்களுக்கு சொன்னேன். டேய் முத்து, நீ தைரியசாலி இல்லைனாலும் புத்திசாலியா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வாங்கோ வாங்கோ வாங்கோ, தம்பதி சமேதராய் வந்திருக்கு. பார்த்து சந்தோஷப்படுங்க சார். சாரி சார், கொஞ்சம் லேட்டு. பரவாயில்ல பாஸ்கர், புதுசா கல்யாணமா ஆபீஸுக்கே வரமாட்டா. நீங்க லேட்டாக வந்திருக்கேளே. உங்க கல்யாணத்தை மறந்தாலும் சாப்பாட்டை மறக்க முடியுமோ? அது மாதிரி கல்யாண சாப்பாடு அடுத்த அப்பல எப்ப கிடைக்க போறதோ. புஸ்தகத்துல மார்க் பண்ணினதை பார்த்துட்டு போல தலைக்கேறி வந்திருக்கேன். கோடு ஓட்டதை பார்த்து கோபத்தோட வந்திருக்கீங்களோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். துணியுண்ட ஆளா இருந்தாலும் நீங்க துணிச்சலான ஆளு. லேடி பஸ்ல பார்த்தப்பவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கும் தாங்க. நிஜமாவது நான் வரேன். உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா இங்கே படுத்து காலையே போலாமே. எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. நீங்க இங்கே படுத்துக்கீங்க, நீங்க நான் கீழே படுத்துக்கிறேன். ஆம்பளைங்க கீழே படுத்துக்கிட்டா நல்லா இருக்காதுங்க. பொம்பளைதான் கீழே படுத்துக்கணும். நம்ம 2 பேரும் கட்டில படுத்துக்குவோம். கனவுல வந்தே இந்த எடுத்துட்டாங்களே, நாளைக்கு ஆபீஸ்ல வந்து என்ன பண்ண போறாங்களோ. இந்த புக்ல ரெட் இங்க் மார்க் பண்ணது நீதானே? இல்ல மேடம், உண்மையை சொல்லு. நான் தான் மேடம். உன் வயசு என்ன, என் வயசு என்ன, இதெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. சாரி மேடம், இனிமே நான் அப்படி தப்பு பண்ண மாட்டேன். அன்னைக்கு நீ பஸ்ல விளையாடினத நான் சொல்லல, அதனால புக்குள் விளையாடுறியா? இப்பவே என்கிட்ட சொல்லி உன் சீட்டு கிழிக்கிறேன். வசந்தி, என்னங்க? இதை கொஞ்சம் எடுத்துட்டு போ. வசந்தி, என்னங்க? லுங்கி எடுத்துட்டு வா. இந்தாங்க லுங்கி. வசந்தி, ஆ? இன்னைக்கு டிஃபன் என்ன?
இனிமேதான் செய்யுங்க. வசந்தி, இதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டா. இந்த தண்ணி. வசந்தி, வசந்தி, உனக்கு கோவமே வராதா? கல்யாணமான எல்லா பெண்களுக்கும் கணவன் தாங்க முதல் குழந்தை. எப்படிங்க கோவம் வரும்? அப்படின்னா குழந்தை கொடுக்கறத எனக்கும் கொடு. கொஞ்சம் போது கொடுக்கறதா, கோவம் வரும்போது கொடுக்கறதா? கொஞ்சம் போது கொடுக்கறது. நேரம் வரமே இல்லையா? இது என்ன ஆபீஸா? டைம் பண்ணி நடக்கிறதுக்கு. போங்க. அழைத்தால் வருவாள், கேட்டால் தருவாள், அவள்தானே மனைவி. அணைத்தால் மணக்கும், நினைத்தால் இனிக்கும், அவள்தானே துணைவி. அழைத்தால் வருவாள், கேட்டால் தருவாள், அவள்தானே மனைவி. அணைத்தால் மணக்கும், நினைத்தால் இனிக்கும், அவள்தானே துணைவி. இன்றைய பாடல், இன்றைய ராகம், இன்றுடன் முடிவதில்லை. இன்னும் எத்தனை இரவோ, எத்தனை பகலோ, இளமை விடுவதில்லை. இன்றைய பாடல், இன்றைய ராகம், இன்றுடன் முடிவதில்லை. இன்னும் எத்தனை இரவோ, எத்தனை பகலோ, இளமை விடுவதில்லை. நல்லவள் மனைவி என்பதனால்தான் நாயகன் விரும்புகிறான். நல்லவள் மனைவி என்பதனால்தான் நாயகன் விரும்புகின்றான். அது இல்லை என்றால் அவன் எங்கோ நடந்து எதையோ தேடுகின்றான். அழைத்தால் வருவாள், கேட்டால் தருவாள், அவள்தானே மனைவி. அணைத்தால் மணக்கும், நினைத்தால் இனிக்கும், அவள்தானே துணைவி. இந்திரலோகத்து சுந்தரவதனம் இன்னும் சிவகட்டுமே. மந்திரமலையும் சந்தன நதியும் மயக்கத்தில் மிதக்கட்டுமே. பால் போலிருக்கும் மேனியிலே சில படங்கள் வரையட்டுமே. அதை பார்த்தவனம் நான் குளிக்கின்ற போது இதயம் குளிரட்டுமே. மனைவியும் கணவனும் ஒன்றானால் பகலும் இரவன்றோ. தினம் மறைவாய் இருந்து சுகமாய் பழக வளரும் உறவன்றோ. மனைவியும் கணவனும் ஒன்றானால் பகலும் இரவன்றோ. தினம்
ஆபீஸ்ல இருக்க உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயே கிடையாது. கடவுளே தெரியாம பார்த்துட்டு என்ன வந்துப்பா. நோ, இந்த ராஜினாமாவை நான் ஏத்துக்க முடியாது. சார், அவர் ஒண்ணும் சொல்ல, இது என்னோட முடிவு. இட்ஸ் ஆல்ரைட். யாரோட முடிவா இருந்தாலும் இது நல்ல முடிவா தெரியல. பாருங்க, 2 பேருக்கும் ஒரே ஆபீஸ், ஒரே வேலை நேரம், ஒன்னே வந்துட்டு போலாம். அப்புறம் வேலையை ராஜினாமா பண்ணணும். வேலையோ வந்து போறதோ கஷ்டம்னு ராஜினாமா பண்ண சார். பின்ன வேலையும் பார்த்துட்டு வீட்டையும் இவரையும் கவனிச்சுக்க என்னால முடியல சார். என்ன வருமானம் குறைஞ்சு போயிடுமே. சந்தோஷமான வாழ்க்கையை வருமானம் மட்டும் கொடுக்காது, சிக்கனமும் சேமிப்பும் தான் கொடுக்கன்னு நான் நினைக்கிறேன். வாஸ்தவமான பேச்சு மிஸ்டர் பாஸ்கர். ரியலி யூ லக்கி மேன். தேங்க்யூ சார். நீட்டா டிஸ்போன் நீட்டா டைப் பண்ண வேணாமோ? ஐ எம் சாரி சார். பாரு, நீ அடிச்சிருக்கிறது 5 லைன், விழுந்திருக்கிறது 6 தப்பு. லைனுக்கு எவ்வளவு தப்பு இருக்குன்னு கணக்கு பண்றது நீ கஷ்டமா இருக்கு. சிரிக்காது. அப்படி அடிச்சு எப்படி கோவம் வந்துரும். அப்ப எண்ணி அடிப்பு உண்ணி அடிப்பு ரீடைப் பண்ணப்போ. ஓகே சார். என்னங்க இது? எப்போ வீட்டுக்கு ஃபைலோட வருவீங்க? இன்னைக்கு ஸ்வீட்டோட வந்திருக்கீங்க? ஒரு ஸ்வீட்டான விஷயம். என்னங்க அது? எனக்கு வேலை போயிடுச்சு. ஏங்க, வேலை போனது எவ்வளவு வேதனையான விஷயம். இத சொல்ல ஸ்வீட் வேற வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. வசந்தி, இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்த வேலை தான் போச்சுன்னு. இனிமே நான் எம்டிக்கு பே. நல்லா இருக்கு உங்க விளையாட்டு. நான் பயந்தே போயிட்டேன். எங்க சம்பளம் போட்டு உட்காருங்க. எதுக்கு? உங்களுக்கு சுத்தி போடணும், உட்காருங்க. ஆபீஸ்ல இருக்க அத்தனை பேருக்கு உங்களுக்கு பட்டுக்கும். பாவி கண்ணு, பரப்பா கண்ணு, முண்ட கண்ணு, கண்ட கண், எந்த கண்ணு பட வேண்டாம், இடத்துல எதுவும் வர வேண்டாம். தூண் இருப்பங்க. வசந்தி, விடுங்க, நான் அடுப்புல போட்டு வரணும். அதே எங்க கூட. எதுக்கு கூட சொல்றேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகுதான் எனக்கு அதிர்ஷ்டமே ஆரம்பமா இருக்குன்னு ஆபீஸ்ல எல்லாரும் சொல்றாங்க. அதனால அத்தனை பேர் கண்ணு உனக்கு பட்டிருக்கும். உட்காரு, சுத்தி போட்டேன். வேண்டாங்க, உட்காரு. பாவி கண்ணு. எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்ல. சரி சொல்ற, சுத்துங்க. பாவி கண்ணு, பரப்பா கண்ணு, முண்ட கண்ணு, கண்ட கண்ணு, எந்த கண்ணும் பட வேண்டாம். துப்பு. நான் துப்ப மாட்டேன். ஏன்? துப்புனா உங்க கையில எச்சுப்படும். கட்டில இருக்கும்போது படலாம், இப்ப படக்கூடாதோ? சாப்பிடும் போதெல்லாம் தண்ணி குடிக்கிறோம், தண்ணி குடிக்கும் போதெல்லாம் சாப்பிடணும். துப்புறியா இல்லையா? தோட்டத்துல பூத்ததுன்னு கூட பூ கொண்டு வந்திருக்கான் கன்னிப்பேன். கட்டி சாமிக்கு போடுறதா இருந்தாலும் எவ்வளவுன்னு போடுறது. ஆமா, மனசுக்கு பிடிச்சவ யாருன்னு சொல்லிட்டேன். மல்லிகைப்பூ விழ போகுதுங்கிறதுக்காக எந்த பொண்ணையும் நான் கட்டிக்கணுங்கிறியா? நான் அதுக்காக சொல்லடா, வேலைக்கார இருந்தா வசந்திக்காவது கொடுத்து அனுப்பலாமேன்னு சொன்னேன். பாஸ்கர், வாமா வசந்தி. என்னடா அம்மாக்கு லெக்சர் அடிச்சுட்டு இருக்க? வேற யாரும் கிடைக்கடா. என்னடா கல்யாணமானா எல்லாம் பெத்தவங்க தான் மறப்பாங்க, நீ ஃப்ரெண்டையே மறந்துட்ட? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. என்னம்மா, ஏதாவது நல்ல சமாச்சாரமா? ஆமாம்மா. இந்தடா. தேங்க்யூ. என்னடா விஷயம்? கல்கண்டு பொட்டலோட வந்திருக்க? எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கடா. கங்க்ராச்சுலேஷன். வசந்தி ராஜினாமாவால போன வருமானம் உன் ப்ரமோஷனால கிடைச்சிருச்சு. நீ அதிர்ஷ்டசாலிடா. தேங்க்யூ. ஏர் பிடிக்கிறவன் என்ன பண்ணுவான், பானை பிடிக்கிறவ பாக்கியசாலியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. எல்லாம் நீ வந்த வேலைதாமா. நீ அம்மாவோட பேசிட்டு இதை வந்துடுறேன். கரெக்டா 1 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே? வச்சு எடுக்க போற மாதிரி போறானே, ஏமா அவ்வளவு முக்கியமான வேலை? வேற ஒண்ணும் இல்ல, அவன் வெக்கப்பட்டுட்டு போறான். வெக்கமா? ஆமாப்பா,
பொண்ணை எனக்கு பிடிச்சு போச்சு, பாஸ்கர் கிட்ட சொல்லி பேசி முடிக்க சொல்லுன்னு சொன்னான். அவன் இருக்கும்போதே சொல்லிட போறேன்னு நழுவிட்டான். ஏமா, ஒரு கர்ச்சீஃப் வாங்குறது இருந்தாலும் அவருக்கு பிடிச்சதுதான் இவருக்கு ஓகே, இவருக்கு பிடிச்சதுதான் அவருக்கு ஓகேன்னு சொன்னாரு. அப்படி இருக்கும்போது தனியா போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துறாரு. தனியா இல்லம்மா, 2 பேருமா தான் பார்த்தாமன்னு சொன்னான். 2 பேர்? ஆமாப்பா, உங்க கம்பெனி ஆண்டு விழாவில பாத்தீங்களாமே. ஓஹோ, புள்ளிய அப்பவே போட்டானா? என்ன பாஸ் யோசனை? பெரிய ஏமாச்சே, பொண்ணு கேட்க முடியுமான்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நாம தான் பெரிய இடம், பங்களா இருக்கு, கார் இருக்கு, பேங்க்ல போதுங்கிற பேலன்ஸ் இருக்கு. அடிச்சு ஜமாச்சிடும் கல்யாணத்தை. பங்களா, கார், பேங்க் பேலன்ஸ் எல்லாமே இருக்கு மிஸ்டர் பாஸ்கர். ஆனா எஸ்ன்னு சொல்றதுக்கு பானு என் மகன் இல்லையே. வாஸ்தவம் தான் சார். ஆனா நீங்க சொன்ன பானுவோட அப்பா கட்டாயத்துக்கு வரணுதான் நாங்க இங்க வந்தோம். ஆமா சார், பானுவுக்கு மிஸ் மோகனை விட நல்ல மாப்பு கிடைக்க மாட்டார். அவர் ரொம்ப நல்லவர் சார். அதுதான் நான் பார்த்தேனே, ஆண்டு விழாவோட பானு மிஸ்டர் மோகனுக்கு அறிமுகப்படுத்தின போது அவளே கை நீட்டினா. ஆனா உங்க ஃப்ரெண்ட் அடக்கமா தீ குவிச்சு வணக்கம் சொன்னது இன்னும் என் கண்ணிலே இருக்கு. அப்புறம் என்ன சார், நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லலாமே. நான் டங்கால் போய் பேசுறேன், நீங்க பாம்பே போய் பானு அப்பாட்ட கேளுங்க. அதான் முறை. கல்யாணமானதும் ரெண்ட மறந்தாருன்னு இவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணல, நீங்க யார் யார் மறக்க போறீங்கன்னு பாப்போம். வசந்தி, கல்யாணமானா யாராவது மறந்துதான் ஆகணும்னா இந்த மனைவியையும் மறந்துடுவேன். ஆனா மத்தவங்க யாரையும் மறக்க மாட்டேன். மனைவியை மறக்கிறதுக்கு கல்யாணம் இருக்குடா, சும்மாவே இருக்கலாம். அம்மா தான் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. பாரு வசந்தி, என் மேல பழி போறான். வீட்டுக்கு வர சுமங்கலிட்ட குங்குமத்தை எடுத்து இட்டுக்கோன்னு தான் அவங்களால சொல்ல முடியும். கொடுத்து இட்டுக்கோன்னு சொல்ல ஒருத்தி வேண்டாமா? ஏய், நீ யார் வேணாலும் மறந்து மனைவியை மட்டும் மறக்காத. முதல்ல பாம்பேல இருந்து மனைவி வரட்டும், மத்த அப்புறம் பேசலாம். டாடி, மெட்ராஸ் மிஸ்டர் பாஸ் வந்திருக்காரு. ஹலோ மிஸ்டர் பாஸ்கர். ஹலோ சார். வாங்க வாங்க. ப்ளீஸ் மீட் யூ. ரைட்டோ. சாயா ஆர் காஃபி? நோ சார், தேங்க்ஸ். ஏன் காஃபி டீ எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? அப்படியே ஒண்ணு இல்ல. கல்யாணத்துக்கு முன்னால பெண் வீட்டுக்காரங்க பெண் வீட்டுல ஏதாவது சாப்பிட்டா அந்த சம்பந்தம் நடக்காம போயிடும் சொல்லுவாங்க. நான் பெண் வீட்டுக்காரனா தான் வந்திருக்கேன். அச்சா, நானும் இந்த சம்பந்தம் நடக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம் சார். பாஸ்கர்ஜி, பையனை பத்தி உங்க எம்டி ரொம்ப சொல்லியிருக்காரு. பானுவும் மிஸ்டர் மோகனை நேர்ல பார்த்திருக்கான். அவளுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கலன்னா பெண்கள் வாய் விட்டு சொல்லுவாங்களே. ரைட் பேபி? போங்க டாடி. பானு ரொம்ப வெட்கப்படுறேன். அதனால நாம இந்த கல்யாணத்தை பத்தி பேசவே வேண்டாம். சீக்கிரமா நடத்தலாம்னு சொல்றேன். ஹலோ. Is it 442864? எஸ். Call from Bombay. Speak up please. ஹலோ, மோகன் தான் பேசுறேன். நான் பாஸ்கர் பேசுறேன்டா. கங்க்ராச்சுலேஷன், பானுவோட அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய், எதுக்கு இருந்தா உன் வாய்க்கு சக்கரை போட்டுருப்பேன். ஏன் செல்போன்ல போறேன்டா, இடியட். ஆமா, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காடா. அவங்க கிட்ட விஷயத்த சொல்லிடு. அப்ப நான் ப்ரோக்ராம்க்கு வந்துடுறேன்னு வசந்தி கிட்டே சொல்லிடு. முடியாது, நீயே சொல்லு. ஏய், ஏய், உன் வீட்டுக்கு போன் வந்துச்சு. அப்படியா? என்ன நம்பர்? 842942. அதனாலதான் உன்னையே பேச சொன்னேன். யுவர் கரெக்ட். முதல்ல வசந்தி கிட்ட நான் பேசும்போது வேற எந்த காலம் கிராஸ் கூடாதுன்னு நினைக்கிறேன். நைட் 10 மணிக்கு அவளுக்கு கால் பண்றேன். வச்சுட்டா? ஓ, வச்சு. வணக்கம் சார். கரெக்டா இருக்கு. அம்மா கிட்ட கொடுத்து பணம் வாங்கிப்போ. சரி சார்.
பாஸ்கர் இப்ப பாம்பேல இருந்து வரீங்களா? ஆமா. உங்க ஒய்ஃபு ஒரு தடவை வாங்கி எடுத்தாங்க, நல்ல விஷயமா இருக்குன்னு சொல்லி விட்டுட்டோம். 2-3 தடவை வாழ்ந்துக்கவே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டியா போச்சு. தெய்வமே நேர்ல வந்தாலும் உன்னை தேட முடியாதுப்பா. கொடுத்து வைக்காதது நீ மட்டும் இல்ல, நானும் தான். மாலையும் கழுத்துமா மருமக வரும்போது ஆரத்தி சுத்தி அழைச்சுக்கிட்டு போக வசந்தி இருக்கான்னு நினைச்சேன். அது நிறைவேறல. நீயாவது வந்திருந்து கல்யாணத்தை நடத்தி வையப்பா. ஒரு கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ண அழைச்சவங்க யாரும் வரலன்னா கூட தப்பா தெரியாதுப்பா. பேசி முடிச்சவங்க வரலன்னா பெரிய தப்பா தெரியும்ப்பா. இந்த கல்யாணத்துக்கு என்ன விட நீதாப்பா முக்கியம். மனசை தேர்த்திக்கிட்டு நடத்தி விடப்பா பாஸ்கர். சரி, நீங்க போங்க, நான் பின்னாலே வரேன். Wish you both a happy honeymoon. Thank you, boss. Thank you. Bye. சார் போஸ்ட். அம்மா உங்களுக்கு எழுதின லெட்டர் பாம்பேல இருந்து திரும்பி வந்திருக்கு. இந்தாங்க, இத ஒரு கையெழுத்து போடுங்க. தேங்க்ஸ். என் இனிய இதயத்திற்கு இந்த கடிதம் உங்க கைக்கு கிடைக்கும் போது நான் கண்ண மூடி இருப்பேன். நீங்க ஆசையும் சந்தோஷமா இருவீங்க. ஆனா நான் உங்களுக்கு துக்கத்தையோ ஏமாற்றத்தையும் தான் விட்டுட்டு போறேன். அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. பன்னீர் தும்பா இருக்கணும்னு நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் வாங்கினேன். ஆனா என்ன அப்படி இருக்க முடியல. நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னுதான் எல்லாருக்கும் தெரியும். ஏன் யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு மட்டும் சொல்றேன், தயவு செய்து நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்க ஊர்ல இல்லாதப்போ ஒரு நாள் ராத்திரி இதை யாருப்பா கொடுத்தாங்க? வண்டியில இருக்கார ஒரு புண்ணியவா, அவர் தான் கொடுத்தாரு. ஆளை இறக்கிட்டு வண்டியை விடுங்கம்மா. நான் இன்னொரு அட்ரஸ் கொடுக்குறேன், இவரை அங்க கொண்டு போய் விட்டுடுங்களா? நம்மால முடியாதுமா.
வண்டியை ஏறிக்கிட்டு ஒண்ணுமே சொல்லாம ஊர் ஃபுல்லா சுத்திட்டாரு. நானா அவர் ஜேபில இருந்து இந்த விசிட்டிங் கார்டு எடுத்துட்டு வந்து இந்த அட்ரஸ்ல கொண்டு வந்து விட்டா, இதுல வேற இன்னொரு அட்ரஸா? பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, ஆள் விடுங்க. ஐயா தர்மதுர, கொஞ்சம் கீழே இறங்குறீங்களா? Mr. Mohan. Mohan. கேளுங்க. உள்ள வாங்க. உள்ள வாங்க.
என்னடா அதிர்ச்சியா இருக்கா? நீங்க வரேன்னு சொல்லவே இல்லையே. பானு, சொல்லிட்டு வராம இருக்கிறத விட சொல்லாம வந்துடுறது நல்லது இல்லையா? அதுக்கு இல்ல, நீ வரேன்னு சொல்லிருந்தா என் கூட கார்லயே வந்துருக்காமே. இல்லையா பானு? போடா ஃபூல். புதுசா கல்யாணமான புருஷனும் பொண்டாட்டியும் மட்டும் போறதாண்டா ஹனிமூன். கூட யாராவது கூட்டிட்டு போனா அது யாத்திரை. சரி சரி, கார் வந்தது கலப்பா இருக்கும், குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். சாயங்காலம் குளிச்சாதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்போ சாப்பிடுவோம். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா பிறக்கலையே தவிர எங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரு கட்சி வாங்குறதா இருந்தாலும் நான் சொன்னாதான் இவருக்கு ஓகே, இவன் சொன்னாதான் எனக்கு ஓகே. சொன்னா அப்படி இருக்கும்போது அவன் எனக்கு பண்ணுனதே எல்லாம் நான் அவனுக்கு திருப்பி பண்ண வேண்டாமா? அதுக்காகத்தான் வந்திருக்கேன். வசந்தி நீங்க காதலிச்சது, கல்யாணம் பண்ணிக்கிட்டது, அவ கூட வந்தது எல்லாத்தையும் அர்த்தம் பண்ணீங்க. இவ்வளவு பெரிய கத்தை நீ இப்படிதான் தங்கிட்டீங்களோ எனக்கே தெரியல. துக்கத்தை மட்டும் இல்ல, ஒரு துரோகத்தையும் தாங்கிட்டு இருக்கேன். துரோகமா? ஆமா, இது கூட தெரியுமா? சொல்லேண்டா. அவனால சொல்ல முடியாது, நானே சொல்றேன். வசந்தி உயிரோட இருக்கும்போது ஒரு நாள் இவ்வளவு நேரம் சந்நிதியில நின்றுட்டு இருந்தே சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? உங்களுக்கு நீண்ட ஆயுசு கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். உனக்கு ஒண்ணு வேண்டிக்கையா? இல்ல, உங்களுக்கு நீண்ட ஆயுசு கிடைச்சா எனக்குதான் எல்லாம் கிடைச்சிருமே, அப்புறம் எனக்கு வேற வேண்டிக்கணுமா? சும்மாங்க, இது வீடு இல்ல. உங்களுக்காக நான் இன்னும் வேண்டிக்கிட்டேன். என்ன வசந்தி? உங்களுக்கு முன்னால நான் சாக கூடாதுன்னு. ஏன்னா நான் செத்துட்டா உங்களை யார் கவனிப்பாங்க? இப்படி சொன்னவ எனக்கு முன்னால மட்டுமே பானு, தெரியாமல் செத்து போயிட்டே. இது துரோகம் இல்லையா? நீயே சொல்லு பானு. ஏய், நடந்து போக நினைச்சு என்ன பிரயோஜனம்? மறக்க முயற்சி பண்ணு. பாரு பானு, ரொம்ப சாதாரணமா சொல்றேன். ஏய், சாப்பிட்டவ பசிய மறந்துடலாம், பட்னியோட இருக்கவ மறக்க முடியுமா? பானு, சீக்கிரம் புறப்படு. எங்க? ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மோகன் பார்ட்டி கொடுக்குறான். நீ பானுவை கூட்டிட்டு வேற எடுத்துக்கோ, நான் பார்ட்டி முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். புறப்படு, ஹரியா, கமான். பானு,
எப்படி இருக்கு பானு? பிரமாதமா இருக்கு. தேங்க்யூ. அவரு இப்ப வந்துடுவார்ல? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொண்ணு வந்துடுவோம். என்ன பானு சிரிக்கிற? ஒரு வேடிக்கைய பாத்தீங்களா? என்ன? கணவன் கட்டில் மேல உட்கார்ந்துகிட்டு மனைவி எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வழக்கம். இங்கே நேர் எதிரா இருக்கு. மோகன் வந்துடுவான். நான் போன் பண்ணி பாக்குறேன். வசந்தி, உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறப்ப என்ன மன்னிச்சிடு. நீ உள்ள போனாதான் தர்ம நியாயங்களை பத்தி நினைவே வராது. எங்க இருந்து பேசுறேன்னு கேட்காதடா, என்ன பேசுறேன்னு கேளு. வாங்கடா ப்ளீஸ். என் கூட தான்டா இருக்கா, பத்திரமாவே இருக்கா. பாஸ்கர், எதுக்கு அவரை தூக்கி போன? எதுக்கா? நான் ஊர்ல இல்லாத நேரம் வசதி கிட்ட நீ எதுக்கு வந்தியோ அதுக்குடா. நீங்களா? நானேதான். என்ன சொல்றீங்க? நான் வந்திருக்கேன்னு சொல்றேன். எனக்கு ஒண்ணும் புரியல. இன்னும் கொஞ்ச நேரத்தை நல்லாவே புரியும். வேண்டா, நீங்க சரியில்லை. தயவு நீங்க இருந்து போயிங்க. போறதுக்காக நான் இங்க வரல பானு. என்ன தொடாது. தொட்டா சுடுறதுக்கு நீ ஒண்ணு நெருப்புல, நெருப்ப பார்த்து ஒதுங்கி போறதுக்கு நான் உன்னை எறும்பு இல்ல. நீ உயிருக்கு உயிரா பழக நண்பனோட மைனா. இதே என் மனைவி சொன்னப்ப உன் புருஷன் காலையே வாங்கியே. நான் ஊர்ல இல்லாத போது என் வீட்டுக்கு வந்து என் வசந்திய கெடுத்தா உன் புருஷன். திட்டுனா திட்டணும், அடிச்சா அடிக்கணும், வெட்டுனா வெட்டணும். இதுதான் இப்ப என்னுடைய நிலைமை. என் புருஷன் பண்ண பெரிய துரோகம் தான். அதுக்காக என் பொண்ணும் செஞ்சிடதே. கண்ணை வச்சு உள்ள வந்தவன களவாடுறது பாவனா போயிடுவானா? நல்லா யோசிச்சு பாரு. நாய் கடிச்சிட்டா நாம திருப்பி கடிக்கிறது இல்ல. பானு, நியாயம் கேட்கறதுக்காக நான் வரல, வழி தீக்க வந்திருக்கேன். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன விட்டுடு. உன்னுடைய கெஞ்சல், கதறல், கண்ணீர் எதுவுமே என் முடிவை மாற்ற முடியாது.
என்னடா பேச்சே காணோம்? பஸ் டேய் பஸ் எங்க இருக்கு? சொல்டா ப்ளீஸ் சொல்டா. ரொம்ப பதட்டப்பட போல இருக்கு. இருக்காதா? சொந்த மனைவியாச்சே. டேய் இருக்க சொல்டா ப்ளீஸ். அவசரப்படாதா. பானுவோட முதலிரவு இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. ஆத்திரப்படாத நண்பா. காலையில் நானே கொண்டு வந்து விடுறேன். ஹலோ ஹலோ டேய் டேய். வரலையா? சரி பானு, 2-3 தடவை போன் பண்ணேன். பெல் அடிக்குது, ஆனா யாரும் எடுக்கல. ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸுங்களோட குடிச்சிட்டு வேற எங்கேயாவது போயிட்டானுன்னு நினைக்கிறேன். அவரா வரும்போது வரட்டும். நீ கதவை தள் போட்டு படுத்து பானு. இனிமே நாம இங்க இருக்கிறது சரியில்லை. வா போலாம். மனுஷ ஜென்மமே இல்ல. மிஸ்டர் குளிச்சுட்டு வந்த. ஓகே. போகினி காக்காய பார்த்து கருப்புன்னு கறி துண்டு சொல்லக்கூடாதுடா. இன்னும் உயிரோடு விடப்பட்டுண்டா. உணர்ச்சி வைக்கப்படாதுப்பா. உமிழ்நீர் வாயில இருக்கிற வரைக்கும் தான் ஜீரணத்துக்கு உபயோகம். துப்புனா எச்சில் ஆயிடும். விஷயத்தை எச்சிலாக்காத. ஜீரணம் பண்ணிக்க. நான் ஜீரணம் பண்ணிக்கல. என்னப்பா, ஒரு மாசம் ஊழியிலே இருக்கப்ப என்ன உடனே திரும்பிட்டியே? ஒரே புழுக்கமா இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். ஊட்டிய புழுக்கமா? என்னம்மா இப்படி சொல்லி போறான்? என்ன நடக்குதுன்னு விவரமா சொல்லுமா. என்னம்மா நான் கேக்குறேன், நீ அழுதுட்டே இருக்கியே. என்னன்னு சொன்னாத்தான்மா புரியும். சரி, காலையில பேசிக்கலாம். நீ படுத்துக்கமா. இல்ல, நான் உங்க கூட படுத்துக்கிறேன். வசந்த், என்ன மன்னிச்சு.
பாவத்தை நான் பண்ணாமையே அவனை நான் பழிவாங்கிட்டேன். உன்னை எழுதிட்டு நான் நிம்மதி இல்லாம இருக்கிறேன். பானு உயிரோட இருக்கும்போதே அவன் நிம்மதி இல்லாம இருக்கிறான். இப்ப அவங்க 2 பேரும் எப்ப வெடிக்கும் தெரியாத எரிமையா இருக்கிறாங்க. ஊட்டில புழுக்கமா இருக்குன்னு மோகன் பானுவை கூட்டிக்கிட்டு வந்திருக்கான். அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு எனக்கு தெரியுது. நான் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். ஒருவேளை என்கிட்ட சொல்ல முடியாத விஷயமாவும் இருக்கலாம். நீ கேட்டா நிச்சயம் சொல்வான்பா. ஏன்பா பேசாம இருக்க? அவங்க தனியா விட்டா சரியா போயிடும்னு தான் கொஞ்ச நாளைக்கு கோவில் ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வர முடிவு பண்ணியிருக்கேன். நீயும் அவங்க கிட்ட பேசி ஒண்ணு சேர்த்து வைக்கணும். பானு, ஒரு நல்ல கணவன் செவிடா இருக்கணும், ஒரு நல்ல மனைவி குருடா இருக்கணும்னு சொல்லுவாங்க. வாஸ்தவதான். ஆனா தன் மனைவி குருடா இருக்கணும்னு நினைக்கிற எந்த கணவனும் தான் செவிடா இருக்க தயாரா இல்லையே. குற்றத்தை பார்த்தா குற்றத்தை பார்க்க முடியாது பானு. ஆசைப்பட்டு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நீங்க அந்யோன்யமா இல்லைன்னு உங்க அத்தை ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்காக நீதான் கொஞ்சம் விட்டு கொடுத்தாவது சமாதானமா போயேன். அது எப்படி மிஸ் பாஸ்கர்? அடிச்சவங்க விட்டு கொடுக்கறது சமாதானம், அடிபட்டவங்க விட்டு கொடுக்கறது
சரணாகதி அதுக்கு நான் தேவையில்லை. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஐ எம் சாரி. என்னை விட உங்களுக்கு அவரைத்தான் ரொம்ப நாளா தெரியுமே, அவர்கிட்ட சொல்லுங்களேன். மிஸ்டர் பாக்க, உங்க நன்மை மட்டும் பாக்காதீங்க, நியாயத்தையும் பாருங்க. குருடனுக்கு நொண்டி வழிகாட்டலாம், இன்னும் குருட வழிகாட்ட முடியுமா? இருந்தாலும் முயற்சி பண்றேன். இருங்க, ஏதாவது சாப்பிட்டு போலாம். தேங்க்ஸ். இல்ல, காஃபியாவது சாப்பிட்டு போங்க. கொம்பேரி முக்கம் பாம்பு இருக்கு, அது யாரையாவது கடிச்சிட்டு சந்தோஷமா மரத்து மேல ஏறி அவன் பணம் வருதான்னு பாத்துக்கிட்டு இருக்குமா. அது சந்தோஷத்தினால இருக்காதுடா, அநியாயமா ஒருத்தர் கடிச்சிட்டவங்க அனுதாபத்தினாலே இருக்கலாம். ஆனா நல்ல பாம்பு இருக்கு, அதுக்குதான் கடிப்பட்ட கட்டாயம் செத்து போயிடுவான்னு தெரியும். அதனாலதான் அது யார் கண்ணுக்கும் தெரியாம தன்னை மறைச்சுக்குது. டேய், நான் வேணும்னு கடிச்ச பாம்பை பத்தி சொல்றேன், நீ விபத்துல கடிச்ச பாம்பை பத்தி சொல்ற. என்ன வரும், வீட்டுல இருக்க சர்க்கரையெல்லாம் காப்பியில போட்டால இருக்கு. நான் சரியாத்தான் போட்டிருக்கேன். வேண்டவங்க உப்பு போட்டாலும் தித்திக்கும், வேண்டாதவங்க சர்க்கரையே போட்டாலும் கரிக்கும். இனிமே உனக்கு இந்த வாழ யோகி இல்ல. இதுவரையிலும் இணைப்பிரியாம வாழ்ந்துகிட்டு இருந்தா நினைப்போம். பயமூடு நடத்த கட்ட நாய. இங்க பாருங்க, நாய பேயன்னு சொல்லுங்க, தாலி கட்டின தோஷத்துக்காக தாங்கிக்கிறேன். நடத்த கேவர் மட்டும் சொல்லாதீங்க. நானா சொல்ல, நடந்ததை தான் சொன்னேன். நடந்ததை சொல்லுங்களா? ஆமா, முதல் மணிக்கு பாஸ்கரோட தங்கிட்டு வந்தவதான் நீ. ஒரு ஆணும் பொண்ணும் தனியா இருந்தாலே தப்பு நடந்துச்சுன்னு அர்த்தமா? நீ எவன் கூட தங்கியிருந்தாலும் அப்படி சொல்ல மாட்டேன். ஆனா நீ பாஸ்கர் கூட தங்கியிருந்த. அந்த பாஸ்கர் உங்க ஃப்ரெண்டு தானே? உயர்ந்தவர், உத்தமமானவர் நீங்க தானே சொன்னீங்க? ஆமா சொன்னேன். அவரோட இந்த நான் நடக்கட்டவன்னா உங்க அம்மா உங்க அம்மா பத்தி சொன்னதுக்காக என்ன அடிச்சிட்டீங்க. என்ன நடத்த கேட்டேன்னு நீங்க சொல்ல பொய்க்கு உங்களை என்ன பண்றது? இல்ல, நான் பொய் சொல்ல. என்ன பழி வாங்கறதுக்காக உன்னை கெடுத்துட்டேன். உண்மை. ஏன் அவர் உங்களை பழி வாங்கணும்? எதுக்கு எனக்கு எடுக்கணும் சொல்லுங்க. என்ன பிறக்கலனாலும் உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமும் கிடையாதுன்னு சொன்னவரு எனக்கு எடுத்து உங்க பழி வாங்க அளவுக்கு என்ன நடந்தது சொல்லுங்க. வசதி கெடுத்துட்டேன். தான் யோகினா இருந்துட்டு மத்தவனை நல்லவன நினைக்க முடியாதா? உங்க தப்ப வச்சு நீங்க ஒவ்வொருத்தையும் சந்தேகப்படுறீங்க. உண்மையில பாஸ்கர் என்ன கேட்கவும் இல்ல, நான் கெட்டு போகவும் இல்ல. இதை நான் நம்பவும் தயாரா இல்ல, நடத்துக்கிட்ட உன்னோட வாரம் தயாரா இல்ல. உனக்கு எனக்கு இருந்த இருந்து போச்சு. அடுத்தவனை அடிச்சுட்டு அவன் திருப்பி அடிச்சிடுவானோன்னு பயப்படுற கோழை இல்ல. கூட வாழ்றதுக்கு இல்லைங்களோ, நீ வாரி இறக்கியே புழுதி. அதை தொடைக்கிறதுக்காக நான் நடக்கட்டவை இல்லைங்கிறத நிரூபிக்கிறேன்.
என்னதெல்லாம்? கொழுப்பையும் விட்டுட்டு ஏன் எரிதுன்னு வேற கேக்குறியா? எல்லாம் உன்னால வந்ததுதான். புருஷனே தாலியை அறுத்து கொடுக்கிற புதுமையை உண்டாக்கிட்டியே. வசந்தி என் புருஷன் கெடுத்தது மன்னிக்க முடியாத குற்றம்தான். அதுக்காக நீ அவரை கொண்டு என்ன விதவையாக்கி இருக்கணும். இல்ல அவரே சொல்ற மாதிரி என்னை கெடுத்து வீணாக்கி இருக்கணும். ஆனா நீ எதுவுமே செய்யாம என்ன வாழவும் முடியாம சாகவும் முடியாம பண்ணிட்டியே. இதெல்லாம் நியாயம்? பாஞ்சாலியோட மானத்துக்காக நடந்த பாரத யுத்தம் என் மனைவியோட மானத்துக்கும் மரணத்துக்கும் நான் நடத்தினது மௌன யுத்தம். யுத்தத்துக்கு காரணம் தான் வேணும், மனு நியாயம் வேண்டியதில்லை. உண்மைதான். ஆனா ஒரு பொண்ணோட மானத்துக்காக நடந்த யுத்தத்துல இந்த பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சே. அதுக்கு என்ன பண்றது? யுத்தத்துல விரோதிங்க மட்டும்தான் சாகணும், விதி ஒண்ணும் இல்ல. வேண்டியவனு சாகுறது. உங்ககிட்ட உபதேசம் கேட்க நான் வரல. பாவமே பண்ணாம உன்னால ஒரு பழைய சுமந்துகிட்டு நிக்கிறேன். அந்த பழைய நீதான் துடைக்கணும். ஒரே ஒரு நாள் ராத்திரி ஊட்டியில நாம 2 பேரும் ஒன்னா தங்கியிருந்தத வச்சு நான் கெட்டு போயிட்டேன், நீ என்ன கெடுத்தேன்னு சொல்றாரு ஃப்ரெண்டு. அப்படி ஒரு தப்பு நடக்கலைங்க உண்மைய நீ அவர்கிட்ட வந்து சொல்லணும். வேடிக்கை இருக்கு. காயப்படுத்தவங்கிட்டே வந்து கட்டு போட விடுங்கிற. அது என்னால முடியாது. முடிவா சொல்லும் பாஸ்கர். பிரச்சனையா இருக்கும் போது நீ தீர்த்து இல்ல அது சத்தியா மாதிரி உன்னையே தீர்த்துடும். பொண்ணை கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சியே, இப்போ திரும்பி கூட பார்க்க முடியலையா? பாஸ்கர், உன்னால நான் வாழ்க்கை இழந்துட்டு வழி தவறி போனவங்கிற பேரையும் வாங்கிட்டு நிக்கிறேன். கெட்டு போனவங்கிற பேர் தான் இப்ப வாங்கியிருக்கேன். சுட்டு கொண்டவங்கிற பேரை வாங்குறத பத்தி நான் கவலைப்படல. மரியாதையா அவர்கிட்ட வந்து உண்மையை சொல்லிடு. இல்ல உன்னை சுட்டு பகைச்சிடுவேன். எனக்கு வாழ வேண்டும் என்ற ஆசை வசந்தியோடு போய்விட்டது. இருந்தாலும் நெருப்பது சொன்னதற்கே சுடுகிறது துடிக்கின்ற உனக்கு அதிலேயே நின்று கொண்டிருப்பவன் வேதனை என்னவென்று புரிய வைக்கத்தான் இவ்வளவு நாள் உயிரோடு இருந்தேன். சத்தியம் செய்து சொன்னால் கூட நீ நம்ப மாட்டாய் என்று எனக்கு தெரியும். அதனால் தான் என்னையே சாகடித்துக் கொண்டு சொல்கிறேன். பானு பரிசுத்தமானவள். இப்படிக்கு